நாங்கள் இந்த வீடியோவோட காப்போத்தா விருதுகள் 2023-24 அப்டேட் பட்ஜெட்ல கேட்கப்பட்ட 16வது கேள்வி பார்ப்போம். அப்ப வளமையாகவே 16ஆம் கேள்வி என்னத்துல கேட்கிறவன் புவியீர்ப்பு மையத்திலாம் கேட்கிறவன். அப்ப இந்த வருஷம் என்ன புவியீர்ப்பு மையத்திலாம் கேள்விப்பட்டிருக்கு. வளமையாகவே மேல 2 பார்ட் வந்து தியரி கேட்கிறவன். அதே மாதிரி தான் இந்த வருஷம் கேட்டிருக்கான். அவன் முதல்ல தியரியை பார்ப்போம். முதலாவது என்ன சொல்லப்படுது, அதாவது ஆரை ஏ உடைய ஒரு மெல்லிய சீரான அரைவட்ட கம்பியின் திரிவு மையமானது மையத்திலிருந்து தூரம் 10 பையில் இருக்கும் என்று காட்டப்படி இருக்கிறார். அப்ப நான் நிறுவம் அரைவட்ட கம்பி அரைவட்ட கம்பி ஓகே. அதே போல மையத்திலிருந்து 10 பை தூரத்தில் எடுக்க காட்டத்தில் திணை மையமானது அப்புறம் செய்யறேன். அப்ப நாங்கள் வளமையாக இப்படித்தான் எடுத்து நாங்கள் வளமையா தியரி செய்வீங்க. சரி, அவையோட எக்ஸ் வைக்கிறேன், இவரை y என்று வைக்கிறேன். இவர் உற்பத்தி மையத்தில் இருந்தோடு 2 பை தூரத்தில் இருக்கிறோடு காற்றால் எங்களுக்கு நிறுவ தெரியும். அப்படி செய்யலாம். அதாவது வளமையாக அப்ப நாங்கள் தரைவட்ட கம்பியானது இப்படி இருக்கிற சமச்சீரா இருக்கிற அப்ப நீங்கள் கீர்னோட முதலாவசனம் எழுதணும். அதாவது சமச்சீர் காரணமாக அரைவட்ட கம்பியின் திணிவு மையம் திணிவு மையமானது OX அச்சில் இருக்கும். அப்ப OX அச்சில் இருக்கும்டா y பார் 0 என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்த செய்வோம். அதாவது இந்த அரைவட்ட கம்பியினுடைய அலகு நில திணிவை வந்து ரோடு அப்ப அதை நான் நோட் பண்ண. அதாவது வந்து அரைவட்ட கம்பியின் அலகு நீளத்திணிவு ஒரு ட்ரூ என்க வைக்கிறேன். அப்ப நாங்க அடுத்த செய்வோம். அதாவது வந்து இவரை நாங்கள் சிறு சிறு கீழங்களா கொடுப்போம். மற்றவங்களுக்கு ஏஆர் என்று ஒரு தந்திருந்தோம். அப்ப ஏஆர் என்று கொடுப்பீங்க. அப்ப என்ன செய்யற இவ்வளவுதான் கம்பி. அப்ப என்ன செய்யற இதன் ஒரு சின்ன ஒரு கீழமா சின்ன ஒரு துண்டா விட்டேன். அப்ப என்ன இவ்வளவுதான் எங்களுக்கு துண்டு. சரி, அப்ப நான் இவரை டீட்டா ஆண்டு வைக்கிறேன். எனவே இவர் டீட்டா ஆண்டா நாங்கள் வெட்டிதான் சின்னனா இருப்பேன். இவர் டெல்டா டீட்டாவாக இருப்பேன். ஆர் ஏ என்று தெரியும். எனவே இவ்வளவு துண்டும் எவ்வளவாக இருப்பார்? ஏ டெல்டா டீட்டாவாக இருக்கும். டெல்டா டீட்டாவாக இருக்கும். எனவே நாங்கள் அவற்றை திணிவு காண வேண்டிய எங்களுக்கு சாம்பாள பயன்படுத்தி போடுவோம். எனவே நாங்கள் செய்யலாம் டெல்டா எம் காணுவோம். அதாவது டெல்டா எம் திணிவு சின்ன கீழே திணிவு அவர் என்ன தரப்படுவேன். அதாவது ஏ டெல்டா டீட்டா அலகு நிலத்திணிவு அளவிற்கு வேண்டிய அலகு நிலத்திணிவு எவ்வளவு ட்ரூ. எனவே இவ்வளவு தான் ஆறாக இருப்பேன். டெல்டா எம் ஆக இருப்பேன். அப்ப டெல்டா எம் காண்பிட்டோம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம். அதாவது எங்களுக்கு தேவையான எங்களுக்கு எக்ஸ் பாரை காணலாம். எக்ஸ் பார் என்னது சமனாக இருப்பார். அதாவது இன்டிகிரேஷனுக்கு டெல்டா என்ற ட்ரூ ஏதர டெல்டா டீட்டா இன்டிகிரேஷனுக்கு வரைக்க டி டீட்டாவாக வருவேன் இன்டு அவருக்கான அவர் பார்க்க இந்த சின்ன கீழத்துக்கான OH இருந்தான தூரம் எக்ஸ் பார் என்றா OH இருந்தான தூரம். அதே போல y பார் என்றா OXH இருந்தான தூரம். எனவே இதற்கான தூரம் மட்டும் பார்க்க எவ்வளவாக இருப்பேன். விழாமே இவ்வளவு கிடையாது பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருவேன். ஏ கொஸ் டீட்டாவாக வருவேன். ஏ கொஸ் டீட்டா கேள்வி செய்திருப்பீங்கள். போட தெரியும். மெட்டல் லிமிட் போடணும். டைம் அதே போல கீழே செய்வீங்க. அப்படி டெல்டா மீ போடுவீங்க. ட்ரூ ஏதர டி டீட்டானு வரவே டெல்டா டீட்டா இன்டிகிரேஷனுக்கு வரைக்க டி டீட்டாவாக வருவே. அப்ப லிமிட் எங்க வருவே. அதாவது இந்த கீழத்தை வந்து சின்ன சின்ன துண்டா கணக்கு துண்டா வெட்டலாம். எனவே டீட்டா வந்து -π/2ல இருந்து +π/2 மட்டும் பெறலாம். எனவே -π/2ல இருந்து +π/2 வந்து லிமிட் வருவே. அடுத்து செய்யலாம். அதாவது a வர்க்கம் ட்ரூ வழியில் எடுப்பீங்க. இந்த cos θ தான் உங்களுக்கு இருப்ப. நான் வெளியே காட்டுறேன். அதாவது -π/2 +π/2 cos θ தர dθ. இங்க பக்கம் பாத்தீங்கன்னா a ட்ரூவை வெளியில் எடுக்கலாம். உங்களுக்கு ஒருத்தரவே இருக்க மாட்டார். அப்ப வந்து dθ. அப்போ என்ன செய்யலாம். மேல ஒரு a ட்ரூவால சுருக்கிறீங்கன்னா மேல ஒரு a மட்டும் தான் பெறுங்க. அப்ப a தர cos θவை நீங்கள் தொகையிட்டீங்கன்னா sin θ ன்னு வருவே. sin θ லிமிட் தந்திருக்கிறான். -π/2 ல இருந்து +π/2. அதே போல ஒருத்தரும் இல்லாதவரை தீட்டா வச்சு தொகையிட்டீங்கன்னா என்ன வருவே. தீட்டான்னு வருவே. -π/2 ல இருந்து +π/2. அப்புறம் தொடர்ந்து சுருக்குவோம். அப்ப x பார் என்னது சமனாக இருப்ப ஏதர. அதே போல sin π/2 எவ்வளவு 1 மைனஸ் sin -π/2 எவ்வளவு இருப்ப -1 ஆக இருப்ப. அவர் இங்க போட்டீங்கன்னா π/2 மைனஸ் அதே போல -π/2 ஆக இருக்க. தொடர்ந்து சுருக்கலாம். x பார் ஆனது ஏதர இங்க இங்க பாத்தீங்கன்னா 2 வருவே. இவரை சுருக்கிறீங்களா பையன் வருவே. அவனும் அதைத்தான் காட்டுத்தோன்னு சொன்னவன். அதாவது அரைவட்ட கம்பியினுடைய திணிவு மையமானது ஓவில் இருந்து கொண்டு 2 π தூரத்தில் இருக்கும்படி காட்டுத்தோன்னவன். நான் அதைத்தான் சொல்லிங்க எக்ஸ் பார்ன்றது என்ன OH இருந்தான தூரம் இவரான எவ்வளவு 2 π. அதே போல y பார் என்ன OXH இருந்தான தூரம் அவர்தான் 0 சொன்னான். இவன் காட்டுறது கழித்தான். அவருக்கு வசனத்தில் எழுதி விட்டீங்கன்னா அதாவது வந்து அரைவட்ட கம்பியின் திணிவு மையமானது
திணிவு மையமானது ஓவில் இருந்து 2 angle pi தூரத்தில் சமச்சீர் அச்சு வழியே காணப்படும். சமச்சீர் அச்சு வழியே காணப்படும். சமச்சீர் அச்சு வழியே காணப்படும். அச்சு வழியே காணப்படும். அப்ப இதற்கான் முதலாம் பாடல நிறுவனம் நாங்கள் நிறுவிக்கிறோம். அப்ப இரண்டாம் பாட்டில் சொல்லப்படுது, அதாவது அரை ஏ உடைய ஒரு மெல்லிய சீரான அரைக்கோள ஓட்டின் திணிவு மையம் அதன் மையத்திலிருந்து a/2 தூரத்தில் இருக்கும் என்று காட்ட சொல்லி சொல்றான். அப்ப அதை என்ன செய்யுங்கள், அதற்கு நீங்கள் ஒரு படம் தர வேண்டி இருப்பேன். என்ன சொல்லப்படுது, அதாவது அரைக்கோள ஓடு ஓடு அப்ப உள்ளுக்கு ஒரு ரப்பர் பந்தர் மாதிரி ரப்பர் பந்துல அரைவாசியா வெட்டிட்டீங்க உள்ள கொண்டு இருக்காத நீங்க திண்ம அரைக்கோளத்தை செய்யக்கூடாது. கேட்டது என்ன, அதாவது அரை கோள ஓடு கேட்டவன். அப்படி செய்யலாம். அதே போல எடுக்கிறேன், இவரை நான் எக்ஸ் அச்சு, அதே போல இவர் y அச்சு, இவர் அரைன்னு சொல்லப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் ஏ. அடுத்த செய்யலாம், அதாவது வந்து நான் இப்போ ஒரு பந்தை வந்து வெட்டி கொண்டு வைக்க என்ன செய்யலாம், இப்படிலாம் சின்ன சின்ன துண்டா வெட்டுறேன், சின்ன சின்ன துண்டா வெட்டுறேன். அப்போ நான் செய்யறேன், அப்போ இவரையும் வந்து நான் செய்யறேன், அதாவது ஒரு சின்ன சின்ன துண்டா வெட்டிக்க இப்படி ஒரு சின்ன வெட்டுறேன். அப்புறம் செய்யறேன், அதாவது வந்து உங்களுக்கு ஏஆர்ன்னு சொல்லப்பட்டிருந்தது. எனவே இவர் எவ்வளவாக இருப்ப, ஏ ஆக இருப்ப. ஓகே, அப்போ இவர் என்ன செய்ய போகுது, அவங்களுக்கு பார்க்க வந்து ரெண்டு இதாக இருக்குமா. அப்படி செய்யலாம், இவர் வந்து தீட்டா வேண்டா, இவர் வந்து ஒரு டெல்டா தீட்டாவாக இருப்பார். டெல்டா தீட்டாவாக நீங்கள் ஒரு ரப்பர் பந்து நீங்கள் அரைவாசி வெட்டி போட்டு பார்த்த மாதிரி பார்க்கலாம். சரி, இவர் ரெண்டு தடிப்பு ரெண்டு ரொட்டு போட்டுக்கிறேன், இவர் வந்து டெல்டா தீட்டான்னு வைப்பீங்க. அப்போ இவற்ற அந்த தடிப்பு இதை சொல்லலாம், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏ டெல்டா தீட்டாவாக இருப்பேன். நாங்கள் அடுத்த செய்வோம் படங்கினுடனே, அதாவது நாங்கள் சமச்சீர் காரணமாக OX இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நீங்க அது எழுதணும், என்னன்னு எழுதுறீங்க, அதாவது வந்து உங்களுக்கு அரைக்கோள ஓடு என்ன செய்யலாம், சமச்சீர் காரணமாக அரைக்கோள ஓட்டின் திணிவு மையமானது, குவிட் மையம் எழுதக்கூடாது, கேட்ட மாதிரி எழுதணும். திணிவு மையமானது OX அச்சில் காணப்படும். அப்போ OX அச்சில் காணப்படும் y பார் வந்து 0. அப்ப அடுத்து செய்யணும், அதாவது x பாரை காணணும், OA அச்சில் இருந்தான தூரத்தை காணணும். அப்ப அடுத்து செய்வீங்க, அடுத்த குறிப்பீங்க. அப்ப இங்க என்ன, அது பரப்பு சம்பந்தப்பட போது பரப்படுத்திய வைக்கணும். அப்ப நான் என்ன வைப்பீங்க, அது அரைக்கோள ஓட்டின் அலகு பரப்பிற்கான திணிவு வந்து நான் வந்து ஒரு ரோ வந்து வைக்கிறேன், ரோ என்க. அப்ப என்ன செய்யுங்க, அடுத்தது அவருடைய திணிவை பார்ப்பீங்க. அப்ப இந்த நாங்கள் வெட்டின திண்ண இந்த வந்து திணிவை பார்ப்பீங்க. அப்ப என்ன செய்யலாம், டெல்டா என்னது சமனாக இருப்பேன், டெல்டா மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். அதாவது என்ன, அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருப்பேன். அப்ப ரப்பர் பேண்ட் பார்த்துக்க வேற எவ்வளோ இருப்பேன், அதாவது 2πr மாதிரி இருக்கும். அப்ப ஆறுக்கு பதில் என்ன செய்யலாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவாக வருவேன். எனவே a cos θ நிமித்தீங்களா a sin θ ஆக இருக்கு. எனவே யாரு a sin θ ஆகற. அதே போல கணிப்பு நாங்கள் என்ன பார்த்தோம், a டெல்டா θ வச்சுனாங்க. சரி, a டெல்டா θ இன்டு அதே போல அலகு பரப்பளவுக்கான திணிவு டோவல்லோ, எனவே 2 ஆல பிரிக்கிறீங்க. உடைக்க கவனமா போகணும், மாறி போடுங்க பிளஸ் போட்டேன். அப்ப கொஞ்சம் சுருக்கலாம். டெல்டா வினச்சவனா இருப்ப 2π a வர்க்கம் ரோ sin θ ஆகற டெல்டா தீட்டான்னு வருவ. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது வந்து நாங்கள் தேவையான எக்ஸ் பாரை காணலாம். அப்ப எக்ஸ் பார் என்னது சமனாக இருப்ப இன்டிகிரேஷனுக்கு இவர் தர. அப்ப இவருக்கு பாரு என்ன போடுங்க, 2π a வர்க்கம் ரோ sin θ தர டெல்டா தீட்டா ஆனது இன்டிகிரேஷனுக்கு டி தீட்டாவாக வருவேன் இன்டு அவருக்கான என்ன போடுவீங்க, அவருக்கான தூரம் போனதான ஓவைச்சிருந்தான தூரம். அப்ப இங்கே இது பார்த்தீங்கன்னா இதில் இங்கே அளவுக்கு சீரான அளவுக்கு இருப்பேன். அப்ப சீரான இதுக்கான இங்கே இருப்பேன். அவருக்கான தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போடணும், அவருக்கு ஓவைச்சிருந்தான தூரம் போடணும். எனவே a cos θவாக வருவார், அவரின் கீழ் லிமிட் கடைசியா போடுறேன். அதே போல இன்டிகிரேஷனுக்கு இவருக்கு எப்படி போடுங்க, 2π a வர்க்கம் ரோ sin θ இவரை போட்டீங்கன்னா டி θ. அப்ப நாங்க லிமிட் போடணும். லிமிட் எடுத்து பாக்க என்ன, அதாவது இங்க இருந்து கொண்டு இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டினீங்கன்னா இந்த θ அங்க மட்டும் பெறுவேன், இங்க இருந்து கொண்டு இங்க மட்டும் தான் பெறுவேன். சரி, ரப்பர் பேண்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க, பட்டு சின்ன சின்ன துண்டுல வெட்டுறீங்க, வெட்டேக்குங்க. அதாவது இங்க மட்டும் இங்க இருந்து கொண்டு இங்க மட்டும் வெட்டலாம். சரி, அப்ப தீட்டாவும் எப்படி இருங்க, தீட்டா வந்து 0 இருந்து கொண்டு 90 மட்டும் பெறுவேன். எனவே 0 இருந்து கொண்டு 90, 0 இருந்து கொண்டு 90. அப்ப நீங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து சுருக்கலாம். அங்கே போயிட்டு தான் நினைக்கிறேன். அப்ப என்ன தீட்டா எல்லாத்தையும் உள்ளுக்கு கொஞ்சம் மிச்சாக வெளியில் எடுப்பீங்க. இல்லை வெளியில் எடுக்க 2π a இந்த 3ஆம் அடுக்கு தர
வெளியில ரூபம் எடுக்கலாம். உள்ளுக்கு என்ன வருவ இந்த ஈக்குவேஷனுக்கு பூஜ்ஜியத்தில் இருந்தோண்டு π/2 உள்ளுக்கு ஒரு sin θ அதர cos θ × d θ ன்னு வருவ. அதற்கு இங்க பக்கம் பாக்க 2π a வர்க்கம் ட்ரூ அதர உள்ளுக்கு ஒரு not to π/2 உள்ளுக்கு ஒரு sin θ அதர d θ ன்னு வருவ. அப்புறம் சரி தொடர்ந்து சுருக்கலாம். அப்ப x பார் ஆனது இங்க சுருக்கியக்கு a. அப்ப அதே போல இந்த பக்கம் பாத்தீங்களாண்டா இங்க பாத்தீங்களா sin θ அதாவது அவற்றை வகையிடு தான் என்ன உண்மைப்படி cos θ. அப்ப வெட்ட வகையில் உள்ளுக்கு இருக்கிறபடியா என்ன செய்யலாம் அடுக்கோட ஒன்று இப்படி போட்டு கீழே போடுவீங்க. அப்ப என்ன போட்டீங்க என்ன செய்ய sin வர்க்கம் θ வந்து 10 வருவ. லிமிட் போடணும் லிமிட் போடுவீங்க. அதே போல இவருக்கு என்ன செய்ய வெட்டுப்பட்டு தான் நீங்க வெட்டுப்பட்டு ஏன் வந்து வர. அதே போல இவர sin θ தொகையிட்டீங்க என்ன வருவ அதாவது மைனஸ் cos θ ன்னு வருவ மைனஸ் cos θ ன்னு வருவ not to π/2 π. அப்ப தொடர்ந்து சுருக்கலாம் தொடர்ந்து சுருக்குவோம். தொடர்ந்து சுருக்க என்ன வருவ ஒரு a/2. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க என்ன செய்யலாம் அதாவது 92 1 1 வர்க்கம் 1 ஆக இருப்ப இங்க 0 போட்டீங்கன்னா 0 ஆக வருவ. அதே போல இங்க பக்கம் மைனஸ் இருக்குது. அதே போல cos 90 cos 90ன்றது எவ்வளவு 0 0 மைனஸ். அதே போல cos 0ன்றது எவ்வளவு 1 ஆக இருப்ப எல்லாம் அப்படியே தொடர்ந்து சுருக்கலாம். மேலும் ஒரு a/2 கீழே பாத்தீங்கன்னா 1 வருவ. எனவே மொத்தம் என்ன வருவ x பார் a/2 ஆக வருவ. அவன் என்ன சொன்னவன் a/2 தான் காட்ட சொல்லி சொன்னவன். அப்ப நாங்க a/2 காட்டிட்டோம். அப்ப அடுத்து செய்யலாம் எழுதி கொடுக்கலாம். என்ன எழுதி கொடுங்க அதாவது அரைக்கோள ஓட்டின் திணிவு மையமானது அரைக்கோள ஓட்டின் திணிவு மையமானது ஓட்டின் திணிவு மையமானது எங்க இருப்ப அதாவது சமச்சீர் அச்சு OX வழியே சமச்சீர் அச்சு OX வழியே ஓவில் இருந்து எங்க எங்களுக்கு a/2 தூரத்தில் காணப்படும் எழுதிங்களா சரி காணப்படும். அப்ப என்ன இதைத்தான் அவனுக்கு காட்ட சொல்லி சொன்னவன் நாங்கள் காட்டிட்டோம். அப்ப அடுத்தது கேள்விக்கு போகலாம். ரைட் அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அரை வர்க்கமூலம் 2a உடைய ஒரு அரைவட்ட பகுதி CDE-ஐயும் அப்ப CDE இந்த அரை வந்து வர்க்கமூலம் 2a ஓகே அவரை குறியுங்கோ ஓகே. நீளம் 2 வர்க்கமூலம் a உடைய ஒரு மேல் பகுதி BC-ஐயும் கொண்ட ஒரு மெல்லிய சீரான கம்பி BCDE இனால் செய்யப்பட்ட ஒரு கைப்பிடியை கொண்ட மையம் ஓவையும் அப்ப என்ன அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன BC இந்த நீளம் தந்துருக்காங்க. அப்ப அவரையும் குறிக்கணுமே விட்டீங்கண்டா மறந்து போய் குறிக்காம விட்டுறீங்க செய்யற கஷ்டம். அப்ப என்ன செய்யணும் தரவுல வாசிக்கவே குறிச்சு கொண்டு போகணும். Ri2i உடைய ஒரு மெல்லிய சீரான அரைக்கோள ஓட்டுடன் விரைப்பாக பொருத்தி அப்ப அரை எவ்வளவா 2a உடைய ஒரு அரைக்கோள ஓட்டோட வந்து பொருத்தி எப்படி ஒரு கரண்டி செய்யப்பட்டுள்ளது. விட்டம் CE ஆனது BCக்கு செங்குத்தாகும். A, B ஆகிய புள்ளிகள் அரைக்கோள ஓட்டின் வட்ட விளிம்பின் ஒரு விட்டத்தின் முனைகளாக இருக்கும். அதே வேளை புள்ளி F ஆனது அரைக்கோள ஓட்டின் மேற்பரப்பு மீதும் OF ஆனது OBக்கு செங்குத்தாக இருக்குமாறும் உள்ளது. அப்ப இதை அப்படி சொல்லியிருக்கா ஓகே. அடுத்து சொல்லப்படுது AB வழியே அதாவது ABக்கும் BCக்கும் அதாவது BCக்கும் BCக்கும் இடையே உள்ள கோணம் எவ்வளவு இருக்குதான் 45 பாகையாக இருக்கும். அதே வேளை அப்படி புள்ளிகளாம் ஒரே தளத்தில் இருக்குதான் அதாவது எல்லா புள்ளியும் சொல்லிக்கிறான். அடுத்து சொல்லப்படுது அரைக்கோள ஓட்டின் ஓரளவு பரப்புக்கான திணிவு எவ்வளவு இருக்கிறாரா ட்ரூவும் அரைக்கோள ஓட்டின் ஓரளவு பரப்பளவுக்கான திணிவு எவ்வளவா ட்ரூவா. அதே போல கைப்பிடியின் ஓரளவு நீளத்துக்கான திணிவு எவ்வளவாக இருக்கிறாரா வர்க்கமூலம் 2a இருக்கிறார். சரி அதே போல கரண்டியின் திணிவு மையம் OAக்கு கீழே கரண்டியினுடைய திணிவு மையம் எங்க இருக்கிறாரா OAக்கு கீழே அவ்வளவு தூரத்தில் இருந்தும் அதே போல OF இருந்து OFன்றது இவர்ல இருந்து கொண்டு என்ன தூரத்தில் இருக்கு மட்டும் காட்டு சொல்றான். அப்ப வளமா மாதிரி ஒரு பெரிய ஒரு பந்தயம் இருந்தா அப்புறம் பந்தயை பத்தி பயப்படக்கூடாது சின்ன விஷயமா தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு சொல்லப்படுது இவருக்கு கீழையும் இங்கே இருந்தும் அப்ப நான் செய்யற டெக்னிக்கா இவரையே அச்சா எடுத்துக்கொள்றேன். அப்ப இவரையும் அச்சா எடுத்துக்கொள்றேன் சரி நான் மேம்படி OF தான் சொல்லப்பட்டது நான் மேலே எடுக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்லை. நான் போட கதை கேட்ட மாதிரி குறியில பார்த்து போட்டீங்களா சரி ரைட். அப்ப இவரை நான் x அச்சா எடுக்கிறேன் இவரை y அச்சா எடுக்கிறேன். முடிஞ்சவரை வந்து தரவுகளை சரியா குறிச்சிருக்கோம். உண்டு பிள்ளைண்டா கூடவே எல்லாம் பிழைச்சிருப்போம். அப்ப மிக முக்கியமா தரவுகளை சரியா குறிச்சிட்டு அப்ப அடுத்த செய்வீங்க எங்களுக்கு திணிவு மையம் காணணும். அப்ப அடுத்த பாக்குறேன் சமைச்சர் ஒருத்தரும் இல்லை. அப்ப நாங்க கட்டாயம் 2 வழியை செய்யும் அவன் 2 சொல்லியிருக்கிறான். அப்ப அதை பார்த்து நீங்க பிடிச்சிருவீங்க ஆனா சமைச்சிருவீங்க இல்லை சரி
அப்ப அடுத்த செய்வீங்கள் முதலாக பொருள் என்று போடுவீங்கள் டேபிள் மாதிரி போட்டானே இல்லாம பொருள் அதே போல அடுத்த செய்யணும் திணிவு காணணும் நாங்கள் காண்ற பொருட்கள் திணிவு 3 பொருட்கள் வச்சு திணிவு அதே போல நான் செய்கிறேன் எங்களுக்கு தேவையான அச்சையும் குறித்துக்கொள்றேன் எங்களுக்கு தேவையான அச்சையும் போட்டுக்கொள்றேன் அப்படி செய்யறீங்க அதை பக்கம் கருங்கோணத்துக்கு பொருள் திணிவு அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா என்றால் உங்களுக்கு என்ன வருது அதே போல OX அச்சில் இருந்தான தூரம் OX அச்சில் இருந்தான தூரத்தை போடுறேன் இருந்தான தூரம் அதே போல அடுத்தது OY அச்சில் இருந்தான தூரத்தை போடுறேன் அச்சில் இருந்தான தூரத்தை போடுறேன் அப்ப அடுத்து என்ன செய்யலாம் என்னென்ன பொருளுக்கு பார்க்குறேன் முதலாவது இந்த அரைக்கோளம் இருக்கிற அதாவது 2A ஆரை உடைய அரைக்கோளம் ஆரை உள்ள அரைக்கோள ஓடுதான் சரி அரைக்கோள ஓடு சரி அப்படின்னு சரி இல்லாட்டிங்க படமும் குறிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை எழுத கஷ்டமான படம் குறிக்கலாம் சும்மா ஒரு அரைக்கோள ஒரு மாதிரி போல 2A கணக்கு குடிச்சிங்கன்னா சரி அதே போல ஒரு யார் இருக்கிற எங்களுக்கு அந்த கம்பி BC இருக்கிற அதான கம்பி BC இருக்கு அதே போல அடுத்து என்ன படம் போகுது அதே போல அவர் இருக்கிற நினைக்க சரி அப்படி கொடுக்கலாம் CD என்னும் கொடுக்கலாம் அவங்களுக்கு சரி ஒரு பிரச்சனை இல்லை அடுத்த என்ன செய்வார் எங்களை சேர்த்து பொருள் வருகிறேன் அடுத்தது எங்களுக்கு தேவையான சேர்த்தி பொருள் வருகிறேன் அப்ப சேர்த்து பொருளானது இந்த மேம்படை கரண்டியாக இருக்கிற அந்த முழுமையான கரண்டி வருகிறேன் அப்படி செய்யலாம் திணிவு காணலாம் அப்ப திணிவு ஓடுன்ற திணிவு என்ன தெரிவிங்கள் அதாவது எங்களுக்கு தெரியும் அதாவது முழுக்கோணத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆறுண்டா 2πr இருக்கும் எனவே அரையண்டா என்ன செய்வீங்க 2πr இருக்கும் எனவே 2 π கவனமா போடணும் இதுல சரி r வர்க்கம் r என்ற வர்க்கம் எவ்வளவு 2 எனவே 2 என்ற வர்க்கத்தை போட்டுக்கொள்வீங்கள் அப்ப இது மிக திருப்பி சொல்றோம் மிக கவனமா செய்வோங்க இன்று அவருக்கு பரப்பளவுக்கான திணிவு எவ்வளவாக இருப்ப 2 ஆக இருப்ப திணிவு மையம் அப்படியே போட்டா சரி இதுவே புவிப்பு கேட்டாங்கடா மேல இருக்க மாதிரி GH வைப்பீங்க அவ்வளவுதான் விஷயம் ஒரு விஷயம் இல்லை சரி அப்ப அடுத்து என்ன OX அச்சில் இருந்தான தூரம் அப்ப OX அச்சில் இருந்தான தூரம் என்ன அதாவது நாங்க தியரியிலேயே நாங்க பார்த்துனாங்க என்ன ARAக இருந்துச்சுன்னா அந்த அரைக்கோள ஓட்டுன்ற திணிவு மையம் எங்க இருப்பாரா A/2 இருப்பாரா அரை மடங்கு ஆறு அப்ப அதே மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் இங்க பாக்க என்ன செய்யணும் அதே மாதிரி OX அச்சில் பாக்குறீங்க கீழால் பெற எனவே மைனஸை போட்டுறணும் அரை மடங்கு அவற்றை ஆரை எவ்வளவு 2A எனவே சுருக்கிறீங்களா A ரெண்டு பேர் மைனஸ் ரெண்டு பேர் பெரும்பான்மையாக பிள்ளைதான் தான் இருக்கணும் 2A அப்புறம் A என்று போட்டுருவீங்க அதெல்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள மைனஸ் ஆக வருவார் அதே போல OY இருந்தான தூரம் அவர் எங்க இருப்பார் மேம்படி சமைச்சா தான் எடுத்துக்கிறேன் இவர் எங்க வருவார் இவருக்கு ஒருத்தருமே வர மாட்டார் இவர் எவ்வளவாக இருப்பார் 0 இருப்பார் ஒரு ஆள் முடிச்சுட்டப்ப அப்ப ஒரு நாள் முடிஞ்சு அப்ப அடுத்து என்ன செய்யணும் கம்பி BC திணிவை பார்க்கணும் எங்களுக்கு வர என்ன தரப்பட்டிருக்கு அலகு நீளத்துக்கான திணிவெல்லாம் தந்திருக்கிறான் எனவே அவற்றை நீளத்தை வந்து அலகு நீள திணிவால பிரிக்கிறீங்களா ஓகே அவற்றை நீளம் எவ்வளவு அதாவது 2 வர்க்கமூலம் ஏதர அவற்றை அலகு நீளத்துக்கான திணிவு எவ்வளவு தரப்பட்டுள்ளது வர்க்கமூலம் 2A2 வந்திருக்கிறான் எனவே அதனால பிரிக்கிறீங்க அப்ப நான் இவரை கொஞ்சம் சுருக்க வச்சேன் மேலே சுருக்க இவரை சுருக்கிறீங்கன்னா என்ன வருவேன் 8πA வர்க்கம் 2 வருவேன் இவரை சுருக்கிறீங்களா 4A வர்க்கம் 2 வருவேன் சுருக்கி கொண்டு போனீங்கன்னா நல்லா சரி அப்ப அடுத்து சொன்னவன் கம்பி BC இந்த OX அச்சில் இருந்தான தூரம் கேட்டவன் அப்ப என்ன கம்பி BCக்கு போறேன் எனவே சீரான கம்பி எனவே திணி வந்து ஆக்குவார் நடுவுல ஆக்குவார் அப்ப இவ்வளவு 2 வர்க்கமூலம் 2A எனவே இவர் வந்து வர்க்கமூலம் 2A OX அச்சில் இருந்தான தூரம் மூலத்தை காணணும் நேராத்தான் பெறுவார் அவர் எவ்வளவு வருவார் வர்க்கமூலம் 2A cos 45 நிமித்தினா sin 45 அவர் என்ன ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 சுருக்கினா A என்று வருவார் அதே போல அடுத்த செய்யணும் OX இருந்தான தூரம் இவ்வளத்தை காணணும் இவ்வளவு 2A ஓகே இவ்வளவு 2A பிளஸ் அவ்வளவு வருவார் வர்க்கமூலம் 2A cos 45 அவர் ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 சுருக்கினா என்னவாக வருவார் 3A ஆக வருவார் அப்ப முடிச்சவர் எல்லாத்தையும் சுருக்கிட்டா அப்ப அந்த லைனும் முடிஞ்சது நல்லா ஓகே அப்ப அடுத்து என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த CDE இந்த வந்து என்ன செய்யணும் திணிவை காணணும் அப்ப திணிவண்டு பாக்க என்ன இவற்றை திணிவை காணணும் அப்ப உங்களுக்கு இதுதான் இருந்தவன் கைகுடிந்த ஓரளவு நீளத்தின் திணிவு வந்து தந்திருந்தவன் அப்ப அதனால நாங்க என்ன செய்யலாம் அதனால வந்து நாங்கள் இவரை கண்டோம்னா விஷயம் முடிஞ்சு யார இந்த நீளத்தை கண்டோம்னா விஷயம் முடிஞ்சு எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு முழு வட்டத்தின் நீளம் வந்து பார்த்தோம்னா 2πr அதுவே அரை வட்டத்தின் நீளம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருங்க πr வருவார் எனவே π ஆரைக்கு பதிலாக வர்க்கமூலம் 2A ஆக வருவார் ஓகே அவருக்கால என்ன தலை பிரிக்குவீங்க அதாவது ஓரளவு நீளத்தின் திரிவால பிரிக்குவீங்க அவர் தந்தவன் எவ்வளவா தந்தவன் வர்க்கமூலம் 2A ரூபாய் தந்தவன் சுருக்கினா என்ன வருவார் 2πA வர்க்கம் 2 ஆக வருவார் 2πA வர்க்கம் 2 ஆக வருவார் அதே போல அடுத்த செய்யணும் இவருக்கு OX அச்சில் இருந்தான தூரத்தை பார்க்கணும்
அப்ப இதைத்தான் நாங்க மேலேயும் பார்த்துறாங்களே சீரான அரைவட்ட கம்பியுடைய திரிவு மையம் ஏஆரையா இருந்துச்சுன்னா 2 ஏங்கிள் பையனு பார்த்துறாங்க. அப்ப என்ன செய்யணும், அதாவது இதை நீங்க என்ன பார்க்கலாம் 2 ஏங்கிள் பை மடங்கு ஆரையா பார்க்கணும். அப்ப அதே நீங்க என்ன செய்யலாம், அதே மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்ப வெட்ட திரிவங்கி எங்கேயா தாக்குவேன் அவ்வளவு தூரம் எவ்வளவாக இருப்ப 2 ஏங்கிள் பை தர ஆரை ஆரை என்ன வர்க்கமூலம் 2 ஏ ஆக இருப்பார். இவ்வளவு தூரம் அவ்வளவாக இருக்கும். அது நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கொள்ளும். அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, OX அச்சிலிருந்தான தூரம் காணணும். இவ்வளவு தூரத்தையும் காணணும். OX அச்சிலிருந்தான தூரம். அப்ப அவ்வளவு தூரத்தை என்ன காணலாம், இவ்வளவு தூரத்தையும் கண்ட மாட்டேன், இவ்வளவு தூரத்தையும் காணலாம். என்ன காணுவீங்க, இவ்வளவு தூரத்தையும் காண்றதுக்கு வழி இருக்கு. அவரோட இவ்வளத்தையும் கூட்டி விட சரி. அவர் நாங்கள் கோணங்கள் கொஞ்சம் காணணும். கோணங்களை கொஞ்சம் குறிப்போம். இவர் 45 தந்தவன், அவனோட இங்கே இருந்து ஒரு செங்குத்து அடிக்கிறேன். இவர் 45 வருவேன். எனவே இவர் 45 இருப்பார். மிச்சம் அவர் வேணுமெண்டா இங்க மையத்துக்கு ஆள அடிக்கிறேன். இவர் 45 வகையாக இருப்பார். எனவே இவர் இவ்வளவாக இருப்பார். இவர் ஒரு 45 வகையாக இருப்பார். வேணுமென்னா நான் இவ்வளத்தையும் பண்ணேன்டா, அவ்வளோத்தோட இவ்வளத்தையும் கூட்ட வருவார். நான் அவராக இருப்பார். அப்புறம் ஆன்சர் அவரத்தையும் காணலாம் போல பார்ப்போம். அவ என்ன காணுவீங்க, அப்ப நேராத்தான் பெறுவார். ஓகே, அப்ப வேணுமெண்டா இவ்வளத்துல இருந்து கொண்டு முதல் நான் செய்யறேன், இவ்வளத்தை கழிக்கிறேன், பிறகு இவ்வளத்தையும் கூட்டுறேன். சரி, அப்ப என்ன செய்யலாம், முதலாவது மொத்தம் அதாவது என்ன இவ்வளவு உள்ள பார்க்கிறேன். இவ்வளவு உண்மை எவ்வளவாக இருப்ப, அதாவது இவ்வளவு உண்மையை பார்த்தீங்களா 2 வர்க்கமூலம் 2 ரத்தினா கோஸ் நிமித்தினா sin 45. sin 45 என்றது 1 வர்க்கமூலம் 2. அதுல இருந்து கொண்டு நான் செய்யறேன், இவ்வளத்தையும் கழிக்கிறேன். அப்ப ஆரங்களுக்கு தெரியும், தெரியும். எனவே ஆறு என்ன செய்ய வர்க்கமூலம் 2. அதே போல இவர் கிடத்தினா கோஸ் 45 நிமித்தினா செய்வ sin 45. அப்ப அவரை கழிக்கிறேன் இன்று sin 45 கழிச்சு போட்டு நான் அப்புறம் என்ன செய்யறேன், மிச்சத்தை கூட்டுறேன். கூட்டுறேன், அதாவது இவ்வளத்தையும் கூட்டணும். இவ்வளத்துல இருந்து கொண்டு இவ்வளத்தையும் கழிச்சிடணும். அந்த மையம் மட்டும் வந்துடுவேன். மையத்தில இருந்து கொண்டு இவ்வளத்தையும் கூட்டுவேன். எங்களுக்கு கேட்டேன் இவதான் காரணம் OX இருந்தான தூரம். அப்ப இவ்வளவு தூரம் தெரியும். அவர் இடத்தினா கோஸ் நிமித்தினா சைன் அவ்வளோத்தையும் போடுங்க 2 பை இந்த வர்க்கமூலம் 2 ஏதர இடத்தினா கோஸ் நிமித்தினா சைன் 1 வர்க்கமூலம் 2. அவ நான் முத்திச்சவரை சுருக்குவோம். இவரை பட்டுப்பட்ட மேலே 2 ஏன்னு வருவேன். மைனஸ் இவரை பட்டுப்படைக்க ஏன்னு வருவேன். அப்ப இவரை பட்டுப்படைக்க மேலதிகமா 2 ஏங்கிள் பையாக வருவார். அப்ப தொடர்ந்து சுருக்கினா என்ன வருவார் எங்களுக்கு, அதாவது a plus 2 ஏங்கிள் பையாக வருவார். a plus 2 ஏங்கிள் பையாக வருவார். அடுத்த செய்யணும், இவருக்கு OH இருந்தான தூரத்தை காணணும். அப்ப இவருக்கு OH இருந்தான தூரம்ன்றது இவ்வளவு தூரத்தை காணணும். இவ்வளவு தூரத்தோட இதுல இருந்து வந்துருவேன். அப்புறம் என்ன செய்யணும், இங்க ஆளையை கூட்டினீங்க விஷயம் முடிஞ்சு. அப்ப 4 கூட்டணும். அப்ப 4 கூட்டுவோம். என்ன செய்ய முதல் இந்த 2 வருவார் பிளஸ் அதே போல செய்யணும், இவர் cos 45 2 வர்க்கமூலம் 2 cos 45 1 வர்க்கமூலம் 2 பிளஸ் அதே போல அடுத்து செய்யணும், இவரை கூட்ட வேண்டியவர் அவர் என்ன வருவார் 6 வர்க்கமூலம் 2 தர கிடத்தினா cos 45. அதே போல பிளஸ் அதே போல அடுத்து செய்யணும், அந்த எங்களுக்கு தூரத்தை அவரை cos 45 கூடுவீங்க. எனவே 2 வர்க்கமூலம் 2 ஏங்கிள் பை தர cos 45 இருப்பார் 1 வர்க்கமூலம் 2 ஆக இருப்பார். தொடர்ந்து சுருக்கலாம். தொடர்ந்து சுருக்க செய்வார் இவர் இல்லாம போடுவார். எனவே மேல ஒரு 2 நிக்குது, அதே போல ஒரு 2 நிக்குது. அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் ஒரு ஏன்னு வருவேன் பிளஸ் அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா 2 ஏங்கிள் பையன்னு வருவேன். இது மொத்தமா பாத்தீங்கன்னா 5a plus 2 ஏங்கிள் பையாக வருவேன். அப்படிங்க இதுல இதான் மட்டு வழியாத்தான் இப்படி பார்க்க பெருசுமா இருக்கு. மேம்படி ஒரு சின்ன விஷயமா அப்புறம் பார்த்து பயப்பட பெரிய கோவலி வச்சுக்கிறாங்க. அப்ப சின்ன விஷயம் பார்க்க கொஞ்சம் இடம் மட்டு போட் சின்ன வழியா அப்படி பார்க்க பெருசா தெரியுது. அப்படி இல்லாட்டிங்க அவங்க செய்து வார்த்தையில கொண்டு கடைசி வழியா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்ப அந்த கடைசி வழியா நான் என்ன செய்யறேன், இது பண்ணி வைக்கிறேன்டா தேவையில்லை மடுத்த மாட்டுக்கு, அதனால கடைசி வச்சுக்கிறேன். அப்ப அடுத்த என்ன செய்யலாம், அடுத்த வந்து எங்களுக்கு என்ன சேர்த்து பொருளுக்கு காணணும். அதற்காகத்தான் இந்த தேவையை போட்டுனாங்க. அப்ப என்ன செய்யலாம், சேர்த்து பொருள் திணிவு என்னவாக இவரை கூட்டணும். எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், ஒரு a வர்க்கம் ரோ போது இருக்கலாம். 8 பை இங்க 2 பை, எனவே 10 பை வருவேன். அதே போல பிளஸ் இங்கால பார்க்க வேற ஒருத்தரண்டா 4 வருவேன். அப்ப எங்களுக்கு என்ன இவரை தான் காணணும். கேள்வி அனுபவத்துல எங்களுக்கு தெரியும். அப்ப OX இருந்தான தூரத்தை y பாரோட வைக்கிறேன். அதே போல OH இருந்தான தூரத்தை x பாரோட வைக்கிறேன். அப்ப என்ன செய்யணும், நாங்கள் x பார் y பார காணணும். முதலாவது நான் y பார காண்றேன். y பார் என்ன தரப்படும், அதாவது இவர் அளப்பிருக்கணும், இவர் அளப்பிருக்கணும். இவருக்கும் ரோவிந்து y பார் ஆனது இவரை வந்து என்ன செய்யணும், இவரால் பெருக்கிற வந்து தனித்தனி பெருக்கிறதுக்கு சமனாக இருப்பார். எல்லாம் செயல்படுதான் துணிக்க இந்த 3 கூட்டித்தான் இவர் வந்தது. அப்படி இவரால் பெருக்கணும். அப்ப 8 பை a வர்க்கம் ரோதர அதற்கான தூரம் -a ஆக இருப்பேன். அதே போல இவரை பார்த்தீங்கன்னா
பிளஸ் 4 a வர்க்கம் ரோ அவருக்கான தூரம் எவ்வளவாக இருக்கும் a ஆக இருக்கும் பிளஸ் அதே போல இவரை பாத்தீங்களா 2 பை a வர்க்கம் ரோ அவருக்கான தூரம் எவ்வளவாக இருப்ப a பிளஸ் 2 a பை ஆக இருப்ப முடிஞ்சவரை சுருக்குவோம் அப்படி எக்ஸாம்பிள் நீங்க என்ன செய்யணும் நீங்க 7 மண்டா நீங்க பாப்பீங்க பெரிய கோவே தான் பெறுவார் உங்களுக்கு நேரம் மட்டும் என்ன செய்யலாம் அவன் சரியா அவன் சொன்னதை விட தந்திருந்தா நீங்க சரியா அதுக்கேற்ற மாதிரி தான் அச்சா எடுத்திருந்தீங்களா நீங்க என்ன செய்யலாம் நேரடியாக அந்த வழியை போடலாம் இப்போ சுருக்கி காட்டுறேன் நீங்க எக்ஸாம்ல போகணும்னா நேரம் மட்டும் அப்படி போட்டுக்கொண்டு செய்ய வேண்டியா சரி அப்புறம் நீங்கள் சுருக்கி கொண்டு நேரம் போயிருப்பேன் அப்படி என்ன செய்யலாம் முடிஞ்சவரை ஒரு ஏவர்க்கம் ரோவால ஃபுல்லா சுருக்கலாம் ஏவர்க்கம் ரோ இல்லாம போடுவேன் அதே போல எடுத்து என்ன செய்யலாம் ஏவர்க்கம் ரோ இல்லாம போடுவேன் ஓகே அப்ப இங்க சுருக்கினா 10 பை பிளஸ் 4 மடங்கு y பார் ஆனது இங்கால பாத்தீங்களா மைனஸ் 8 பை ஏன்னு வருவேன் பிளஸ் அதே போல இங்கால பாத்தீங்களா 4 ஏன்னு வருவேன் அதே போல பிளஸ் இங்கால பக்கம் பாத்தீங்களா 2 பை ஏன்னு வருவேன் பிளஸ் அங்கால பக்கம் பாத்தீங்களா என்ன பையன் பட்டுப்பட்டா ஒரு 4 ஏன்னு வருவேன் அப்ப கொஞ்சம் தொடர்ந்து சுருக்கலாம் தொடர்ந்து சுருக்கி என்ன 10 பை பிளஸ் 4 மடங்கு y பார் ஆனது என்னது சமனாக இருப்ப 4 கூட்டினா 8 அங்கால கழித்தீங்களா மைனஸ் 6 பை என்று வருவேன் அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் சுருக்கலாம் உங்களுடைய காட்ட சொன்னபடி தந்தவனும் அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து என்ன இது சார்பா தந்திருக்கிறாங்க அப்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொள்ளலாம் ஓபியில் இருந்தான தூரம் 3 பை மைனஸ் 4 சொல்லிருக்கு அவருக்கு மைனஸ் எடுக்கலாம் என்ன செய்யலாம் அப்ப என்ன செய்யலாம் அம்மன்மெண்டா அப்ப நான் செய்யறது கவர்மெண்டா இதுக்கு ஒரு மைனஸ் 10 பொது இருக்கிறேன் மைனஸ் 10 பொது கேட்க என்ன வருவேன் பொது கேட்கிறேன்டா 3 பை அண்டு வருவேன் ஏன் பொது இருக்கலாம் ஏன் பொது இருக்கிறான் அப்படிங்கிற எடுத்துறேன்டா மைனஸ் 4 வருவேன் அப்ப இதுல என்ன செய்யறேன் நான் பை வரக்கான் 2 ஆல ஃபுல்லா சுருக்கிறேன்டா மைனஸ் 3 பை மைனஸ் 4 ஏக்கு எங்களுக்கு 2 ஆல சுருக்கினான் 5 பை பிளஸ் 10 ஆக வருவேன் இதைத்தான் அவனுக்கு சொல்றான் சரி இதைத்தான் அவனுக்கு சொல்றான் அவன் என்ன 3 ஓட எழுதுறான் அப்படிங்கிற அதை எழுதுங்க அதானே மைனஸ் 3 பை மைனஸ் 4 மடங்கு ஏக்கு எங்களுக்கு 2 பிளஸ் 5 பை என்று சொல்லப்பட்டிருந்தது அப்ப நானும் அப்படித்தான் காட்டுறேன் மைனஸ் வருது அப்ப உண்மை தெரியுமே ஓ பிக்கு கீழே என்ன மெம்படி கீழாம் பெறணும் எனவே மைனஸ்லாம் பெறணும் அப்ப நான் செய்தது சரி அப்ப நான் போட்டதெல்லாம் சரியாத்தான் இருக்குது அப்ப என்ன நாங்க y பார கண்டுட்டோம் ரைட் அப்ப அடுத்து என்ன செய்யணும் x பார காணணும் x பார என்ன இவரால பெருக்குவீங்களா இவரை வந்து நாங்கள் இவரால பெருக்குவீங்க இவரால பெருக்குவீங்க அவரானது இவரால பெருக்கிறது அவர் எப்படியா பெருக்கலாம் பூச்சி கொண்டு வருவேன் நீங்க எழுதி காண நல்ல நாங்கள் எழுதுறேன் தருங்க 8 பை அங்கே இவர்த்தர 0 பிளஸ் அதே போல இவரால பெருக்கணும் இவரை யாரால பெருக்கணும் இவரால பெருக்கணும் 3 ஆல பெருக்குவீங்க பிளஸ் இவரை வந்து அவரால பெருக்குவீங்க அவரை 2 பை இவரை வந்து இவரால பெருக்கணும் 5a பிளஸ் 2a எங்கள் பையால பெருக்குவீங்க அப்ப இவரை சுருக்கணும் அப்ப இவரை சுருக்க உங்களுக்கு என்ன வருவேன் அவங்களுக்கு விடைய பாத்தீங்கன்னா சொல்லப்படுது OF இருந்து என்ன தூரத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்காலையோன்னு சொல்லல அப்ப அதை வச்சு விடைய பத்தி போடவும் இல்லை சில மேம்படி இங்கால பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்ப செய்து பார்க்கத்தான் முடிச்சேன் ரைட் அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்க என்ன செய்யலாம் அதாவது இவர் நாங்க எல்லா இடத்துலயும் கட் பண்ணி கொள்ளலாம் எல்லா இடத்துலயும் இவரை கட் பண்ணி கொள்ளலாம் அப்ப தொடர்ந்து சுருக்க என்ன வருவேன் 10 பை பிளஸ் 4 மடங்கு x பார் ஆனது எங்களுக்கு இவர் பூச்சியவனுடைய வர மாட்டார் அப்ப இங்கால சுருக்க 12a என்று வருவேன் அவரால சுருக்க என்ன செய்வேன் உங்களுக்கு 10 பை என்று வருவேன் அதே போல அங்கால சுருக்க எங்களுக்கு 4a என்று வருவேன் அப்ப நாங்க செய்யலாம் தொடர்ந்து சுருக்க 16a பிளஸ் எங்களுக்கு 10 பை ஆக வருவேன் அப்ப என்ன செய்யலாம் அங்க 2 ஆல ஃபுல்லா கட் பண்ணலாம் எனவே x பார் ஆனது 2 ஆல கட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு a பொது இருக்கலாம் உங்களுக்கு விடைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு 8 பிளஸ் 5 பை தர a இங்கு எங்களுக்கு வேற 2 ஆல சுருக்கினா 5 பை பிளஸ் 2 ஆக வருவேன் அப்ப அவன் காட்ட சொன்னா விடதான் வருது பை அண்ணனவா 3.14 எனவே என்ன செய்யலாம் அப்ப இதை சுருக்கிறீங்கன்னா அங்கால நேரா தான் வருவேன் அதனால கட்டாயம் விளைவுல y பார் மைனஸ் கீழே தான் வருவேன் அதே போல இங்கால பக்கம் உங்களுக்கு x பார் இருக்கு இங்கால பக்கம் நேரா தான் வருவேன் எனவே நேர் எனவே இங்கால பக்கம் தான் இங்கே வருவீங்கன்னா அப்ப எங்க இதுக்கு இங்கால அவனுக்கு அங்கால இங்கால என்ன செய்ய போகுது அவற்றை இவரை திணிவு தாக்க போகுது இவர் திணிவுன்றது என்ன இவர் தாக்க போறார் இவர் திணிவு அதாவது இவர் தர ஜி தாக்குவார் இதைத்தான் நான் காட்ட சொல்லுவோம் அப்ப அவர் எழுதுவீங்கள் ரைட் அப்ப இப்ப என்ன சொல்லப்படுது இப்பொழுது திணிவு எம்ஐ உடைய ஒரு துணிக்கை புள்ளி ஏயில் அப்ப இதனை ஏயில வந்து ஒரு எம் திணிவுடைய துணிக்கையானது வைக்கப்பட்டிருக்கா ஓகே அதாவது என்ன சொல்லப்படுது OF ஆனது நிலைக்குத்தாகவும் புள்ளி F ஒரு கிடைத்தலையை தொட்டுக்கொண்டு
இருக்கு. இவரான கிடைத்தலையை தொட்டுக்கொண்டு இவருக்கு கரண்டி 40 இருக்கிறது. அப்ப 40 என்ன கிடைக்கூறு பூஜ்ஜியம், இலக்கத்துக்கு ஒரு பூஜ்ஜியம், அதே போல எந்த ஒரு புள்ளி வெற்றி திருப்பம் எவ்வாறு இருப்பார், பூஜ்ஜியமாக இருப்பார். 40 வைக்கப்பட்டுள்ளா எம்ம வந்து அவன் ஏ தீட்டாவின் சார்பில் காண சொல்லி சொல்றான். அப்ப அண்ணல வரான இந்த படத்தை வந்து குறிக்கிறான். அதான் என்ன இதே மாதிரி தான் பெருங்க என்ன கிடைத்தலையை தொட்டு கொண்டுதான் இருக்கிற என்ன செய்ய போது கோலத்தை நீங்க எப்படி கூறுவீங்க, அண்ணளவா திருந்தீங்களா சரி சார், அண்ணளவா திருந்தீங்களா சரி. எங்களுக்கு தெரியும் இவர் எஃப் என்ற புள்ளி, அதே போல இவர் ஏ என்ற புள்ளி, இவர் பி என்ற புள்ளி, அதே போல இங்கால பக்கம் பெறுவார், அவர் இங்கால பக்கம் பெறுவார், இவர் இங்கால வருவார். ஓகே, இவர் பி சி, இவர் டி, இவர் இ ஆக இருப்பார். ஓகே, அதே போல எல்லா பேரும் குறிச்சுட்டோம். அப்ப அடுத்த சொல்லப்பட்டிருந்தது உங்களுக்கு இவற்ற திரிவு தெரியும். திரிவு என்ன, இங்கால பக்கம் திரிவுன்றது என்ன 10 பை பிளஸ் 4 இன்டு உங்களுக்கு ஏ வர்க்கம் சிக்மா இன்டு இவ்வளவு பண்றது என்ன டெல்டா அதாவது திணிவு. அவரை வந்து செய்யணும் ஜி ஆல பெருக்குவீங்க சரி, ஜி ஆல பெருக்க வேண்டும் இவ்வளவு திணிவு அவரை ஜின்னு செய்யணும், ஜி ஆல பெருக்கணும் நிராகணும். அதே போல இங்கால பக்கம் என்ன செய்வார், அவர் எம் துணிவுடைய ஒரு துணிக்கு ஏல வைக்கின்ற நோக்கி நிராகுவார் எம்ஜி ஆக இருப்பார். எம்மத்தான் காண சொல்லி கேட்டவர்த்தாய். அப்ப வேற என்ன தர வந்தவன் உங்களுக்கு தெரியும், ஆறு எவ்வளவாக இருப்பார், 6 என்று தெரியும், கிடையோட 45 பாகையாக இருப்பார், 90 அவர் முடிஞ்சவரை தரவுல குறிக்கோளும் கிடைத்தலையை தொட்டுக்கொண்டிருக்கன்னு சொல்லுவான். எனவே தொட்டுக்கொண்டிருக்க செய்ய போற மறுதாக்கம் இருப்பார். அப்ப அந்த மறுதாக்கத்தை வந்து நான் ஒரு எஸ் வைக்கிறேன், எஸ் வச்சு கொள்றேன். அப்ப எங்களுக்கு கேட்டது எம்மா வந்து ஏக்கமா டீட்டாவில் காண சொன்னவன். அப்ப என்ன செய்யலாம், நாம் வந்து எங்களுக்கு எஸ் எல்லாம் பெறது கூட மறுதாக்கம். அப்ப நான் செய்யறேன், அதாவது உற்பத்தியோ பற்றி திருப்பம் எடுக்கிறேன் 40 இருப்பதால், அப்ப கரண்டி 40 உள்ளதால் 40 இருப்பதால் என்ன செய்யலாம், ஓ என்ற புள்ளி வெட்டி திருப்பம் வந்து எவ்வாறு இருப்ப, அது வந்து பூஜ்ஜியமாக இருப்ப. அப்ப ஓ வெட்டி திருப்பம் அதாவது ஓ எடுக்கிற நாடுக்கிற போக்குலாம் வருவார். அப்ப நிறைய பார்க்க இன்று உங்களுக்கு ஏவருக்கும் சிக்மா ஜி தர அதற்கான செங்குத்து தூரம் மேம்படி வேறன்றார் ஓவை சீல இருந்த எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்து நாங்க மேம்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரத்தில் இருந்தவர் ஓவை இருந்தான தூரம் என்னன்னு பார்த்தீங்க எக்ஸ் பார். அதே போல இவர்ல இருந்த தூரம் தான் இருப்ப பை பாராக இருந்தவர். அதாவது மேம்படி மைனஸ் இருந்தால் கீழே பருமனத்தை பார்த்துக்கொள்ள செய்யுங்க. அப்ப இதற்கான தூரம் இருந்த எக்ஸ் பார் ஆக இருந்து அதே போல இவற்றை திருப்பமணிக்கு இவரும் பெறுவர், இவர் 2a ஆக இருப்பாரு. ஓகே, அப்ப என்ன செய்யலாம், இவர் தர அவருக்கான தூரம் போகணும். அவர் எவ்வளவாக இருப்ப, எங்களுக்கு எக்ஸ் பார் ஆக இருப்ப எக்ஸ் பார். அதே போல பகுதியில் வேற இருக்கிறோம், வேறு பாக்க இந்த நிறை இருக்கிற நான் இங்கால பக்கம் எடுக்கிறேன். எனவே மைனஸ் எம்ஜி தர அவருக்கான தூரம் எவ்வாறாக இருப்ப 2a ஆக இருப்ப. இவர் வந்து எனது ஜமனாக இருப்ப பூச்சி ஜமனாக இருப்ப. பகுதியில் வேறு ஒருத்தருமே இல்லை. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், எம்ம காணலாம். எனவே என்ன செய்யலாம், நீங்கள் ஜியால வெட்டுவீங்க, ஜியால வெட்டுவீங்க என்ன செய்யலாம், அதாவது ஒரு ஏஆலை சுருக்கலாம். ஏஆலை சுரு கேட்க 10 பை பிளஸ் 4 ஒரு ஏ சிக்மா. அதே போல எக்ஸ் பாருக்கு பதிலாக என்ன செய்யலாம், எக்ஸ் பாருக்கு பதிலாக போடணும். அங்காலே ஒரு ஏஆலை வெட்டிட்டேன், இவர் அங்கால பக்கம் கொண்டு போகிறோம் 20 எம்ன்றது. அப்ப எக்ஸ் பார்ன்றது என்ன நான் கண்டு வச்சுக்கிறேன், எக்ஸ் பார்ன்றது என்ன 8 பிளஸ் 5 பை தர அவருக்கு பதிலாக ஒரு ஏ இருக்கிற அவரின் கீழ் உங்களுக்கு 2 பிளஸ் 5 அங்கால பையன் வருக 5 பையன் வருக. அப்ப என்ன செய்யலாம், ஃபுல்லா இவருக்கே 2 ஆள் எடுத்த மண்டான்னு செய்வேன், இவருக்கே 2 ஆள் எடுத்த மண்டா இந்த 2 எல்லாம் போடுவேன், 2 ஆள் எடுத்து இவரோட இவரை கட் பண்ணி கொள்ளலாம். அப்ப அவன் என்ன கேட்டவன், எங்களுக்கு எம்மா வந்து ஏற்கனவே சிக்மாவின் சார்பில் காண சொன்னவன். எம் வந்து இவ்வாறு இருப்ப, எம் வந்து இவ்வளவாக இருப்பேன். ஏவர்க்கம் சிக்மா 8 பிளஸ் 5 பையாக இருப்பேன், 8 பிளஸ் 5 பையாக இருப்பேன். எனவே கேட்கப்பட்ட 16வது கேள்விக்கான விட இவராக இருப்பார். அடுத்ததாக நாங்கள் 17வது கேள்வி பார்ப்போம்.